Good morning, students. Welcome to Blue Stars at Secondary School online classes. Today we are going to see Unit 4 Work, Energy and Power. So, first, what is meant by work? Work na என்னது? Work is said to be done by the force when force applied on a body displaces. ஒரு பாடி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகும்போது ஒர்க் மஸ்ட் பி டன் ஓகே பை தி அப்ளையிங் ஃபோர்ஸ். இது ஒரு பொருள்பா ரைட்டா, இது மேலே நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறேன் ரைட்டா. அப்படின்னா தட் வில் பி சம் ஒர்க் ஹேஸ் டு பி டன். இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கு இல்லையா, ஒரு ஒர்க்கு நடந்திருக்குன்னு அர்த்தம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால. அப்போ நான் எப்படி சொல்லலாம் பாரு, ஒர்க்கு இஸ் செட் டு பி டன் பை தி ஃபோர்ஸ். Okay, when this force is applied on a body displaces it. எப்பனா when the force applied on a body displaces it, அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகுது. கரெக்டா? ஸோ இந்த ஒர்க்கு செய்யறதுக்கு ஐ ஹாவ் சம் எனர்ஜி தேவை. டு டூ ஒர்க்கு எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு. ஒரு எனர்ஜி எனக்கு தேவை. அந்த எனர்ஜி இருந்தால் தான் என்னால் எடுத்துகிட்டு போக முடியும் ரைட்டா. ஸோ இதிலிருந்து ஐ கேன் கன்சிடர் வாட் இஸ் எனர்ஜி. எனர்ஜியோட டெஃபினிஷன் சொல்லலாமா? It is defined as the ability to do work. The ability to do work. கரெக்டா? தெரிஞ்சு வச்சுக்கணும். இதான் ஒர்க்கு எனர்ஜி அப்படின்னா ரைட்டா. இப்போ பவர்னா என்னது? வாட் இஸ் மீன் பை பவர்? த ரேட் ஆஃப் ஒர்க் டன் பேர் தான் பவர். ரேட் ஆஃப் ஒர்க் டன் பாருங்க, எல்லாமே இன்டர்லிங்க் பாருங்க. ரேட் ஆஃப் ஒர்க் டன்னா பவர். ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன் ஃபார் ஒர்க்கு எனர்ஜி பவர். கரெக்ட். நவ் வி ஆர் கோயிங் டு சி ஒர்க்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒர்க். வாட் இஸ் மீன் பை ஒர்க்? கரெக்டா? இப்போது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பாடி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாடியை இழுக்க போகிறேன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து. கரெக்டா? ஆமாம் தானே, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பாடியை இழுக்க போகிறேன். இந்த பாரு, இப்படி இழுக்க போகிறேன் இந்த பாடியை. இந்த பாடி என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே நகர்ந்து போகும். நான் இழுக்கிறதுனால இங்கே போய் நிற்கும். நான் அதை பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த பாடியை. ஆமாம் தானே. அப்படின்னா இங்கேருந்து அந்த பாடியை நான் இங்கே கொண்டு போகிறேன். அந்த டிஸ்டன்ஸை ஐ எம் டேக்கிங் டிஆர். ஆர்னா டிஸ்டன்ஸ், டிஆர்னா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஆர்னா டிஸ்டன்ஸு, இங்கே ரேடியஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஆர்னா இங்கே டிஸ்டன்ஸ், ஸ்மால் டிஸ்டன்ஸ்னால டிஆர்னு போயிடுறேன் ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் பாரு, ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன் பாரு, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். ஆமாம் தானே. அப்படின்னா இப்படி பிடிச்சி இழுத்தா தான் அந்த பாடி இப்படி நவுந்து போகும், இப்படி நகரும். இந்த ஆங்கிள் தீட்டானா இதை வந்து நான் எஃப் காஸ் தீட்டான்னு சொல்லுவேன் ரைட்டா. இந்த ஃபோர்ஸ் ரெண்டு காம்பவுண்ட் ரிசல்ட் பண்ணோம். ஒன்று எஃப் காஸ் தீட்டா, எஃப் சைன் தீட்டா மேலே, அது நமக்கு தேவையில்லை. எஃப் காஸ் தீட்டா சொல்கிற விஷயம் கான்செப்ட் புரியுதா? வாட் இஸ் ஒர்க்கு?
நல்லா பாரு, இந்த ஒரு பொருளை இங்கே நவுத்த போகிறேன். அந்த டிஸ்டன்ஸு ஆர் தான். டிஸ்டன்ஸ்னால் ஆறு, அது ஸ்மால் டிஸ்டன்ஸ்னால் நான் வந்து டிஆர்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன், அந்த ஃபோர்ஸ் எஃப்பு. இப்படி மேல் பக்கமாக ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது தான் அந்த பாடி இப்படி நகரும். அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டானா இது எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். அப்படின்னா வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். பாரு, இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் எழுதலாமா? புரிஞ்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, ஈஸியான டாப்பிக்கும் சரி. கன்சிடர், இப்போ சொன்னதை எழுதுறேன். கன்சிடர் எஃப் ஒரு ஃபோர்ஸ். வெக்டர் போனேன்னா ஒரு ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி ஆக்டிங் ஆன் ஏ பாடி. இந்த பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது which moves it by a displacement in some direction. இங்கேருந்து இங்கே நவுந்து போச்சு இல்லையா, இங்கேருந்து இங்கே நவுந்து போச்சு சம் டைரக்ஷன். அதை டிஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஆமாம் தானே? அப்படின்னா வாட் இஸ் த ஒர்க் டன்? இங்கே நான் என்ன ஒர்க் டன் பண்ணியிருக்கேன், டபிள்யூ என்னவா இருக்கும் பாருங்கள். அப்படின்னா டபிள்யூ ஈக்குவல் டு நான் என்ன எழுதுறேன், எஃப் டாட் டிஆர் எழுதலாமா? ஒர்க் டன் அது எஃப் டாட் டிஆர். இது ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட், இல்லைனா இது ஒரு டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸ்கேலார் ப்ராடக்ட்டு ஆர் இப்போ என்னது டாட் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட், ரைட்டா? ஸோ அப்போ நான் இந்த ஒர்க் டன் இருக்கு இல்லையா, ஒர்க் டன் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒர்க் டன் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எஸ்ஐ யூனிட்டில் ஒர்க் டன் நம்ம என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் எஸ்ஐ யூனிட்டு? நியூட்டன் மீட்டர் சொல்லலாம், ஆர் அதை வந்து ஜூல்னு சொல்லலாம், ரைட்டா? நியூட்டன் மீட்டர்னா ஜூல் சொல்லுவேன். இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா நான் எழுத முடியும். டைமென்ஷன் ஃபார்முலா ml ஸ்கொயர் t பவர் -2. கரெக்டா? ரைட். இதான் வந்து ஒர்க். அப்படி இன்னொன்று எப்படி ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுத முடியும் பாருங்கள். W ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா டிஆர். இது எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியதுன்னா எஃப் டிஆர் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாப்பா? இதுதான்ப்பா, ரைட்டா? ஏன் காஸ் தீட்டா வந்துச்சு அப்படி நம்ம பார்த்தா, இதோ டாட் ப்ராடக்ட் நம்ம எப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டாட் ப்ராடக்ட். ரெண்டு டாட் ப்ராடக்ட் இருக்குன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னா ஏபி காஸ் தீட்டா. ஸ்கேலார் இது கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் போன கிளாஸில் பார்த்துருக்கோம் கைனமெட்டிக்ஸில். ஏபி சைன் தீட்டான்னு இருக்கும் கிராஸ் ப்ராடக்ட்னா. இது டாட் ப்ராடக்ட். அதனால் எப்படி எதுனா எஃப் டாட் டிஆர்னா எஃப்டிஆர் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கரெக்டாப்பா? இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அங்கே பார்த்த ஒரு டயக்ராம் பாரு. ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது. இந்த ஆங்கிள் தீட்டானா எஃப் காஸ் தீட்டா. எது டைரக்ஷனில்? டிஆர் டைரக்ஷனில், ரைட்டா? இப்படி தான் ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ணும். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது முக்கியமானது. ஒர்க் டன் is 0 in the following cases, right? In the following cases பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்
when the force is 0, when force is 0, that is F is equal to 0. இப்போ when a body moving in a horizontal smooth frictionless surface will continue to do so as no force is acting along the plane. This is an ideal situation. இப்போ ஒரு body when a body moving on a horizontal smooth frictionless ஒரு சர்ஃபேஸில் என்ன ஆகும், கண்டினியூஸாக அந்த பாடி மூவ் ஆகும் இல்லையா, ஹரிசாண்டலாக ஃப்ரிக்ஷன்லெஸ் இல்லைனா என்ன ஆகும், ஸ்மூத்தாக வழுக்கிக்கிட்டே போகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே போல். அப்படின்னா நோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங், அது அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு அர்த்தம், அந்த இதிலே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, த பாடி மூவிங் ஆன் ஏ ஹரிசாண்டல் ஸ்மூத் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் வில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஆஸ் நோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் along the plane. அந்த பிளேன் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணனாலும் அந்த பாடி என்ன ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா, இது பேர் தான் when force is 0 அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, when displacement is 0. அப்படின்னா dr equal to என்னது, 0ன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லு, இப்போ ஃபோர்ஸ் இஸ் 0ன்னு அர்த்தம், வழுக்கிக்கிட்டே போவாங்க பார்த்துருக்கியா, அப்போ எந்த ஃபோர்ஸுமே அங்கே மேலே ஆக்ட் பண்ணாது. ரைட்டா, ஃபோர்ஸே இல்லை, ஆனால் தேர் வில் பி சம் ஒர்க் இஸ் டன். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போய் கீழே போய் விழுவோம் பார்த்துருக்கீங்களா, அது அப்படின்னா ஒர்க்கு நடக்குது. ரைட்டா, when force is 0. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் ஒரு பாலுக்கு, செவுத்தில் நல்ல பயங்கரமான ஃபோர்ஸாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் என்ன ஆகும், அந்த ரிஜிட் பால் நகருமா, நகராது. அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0, பட் ஐ எம் கிவிங் சம் ஃபோர்ஸ். ரைட்டா, கரெக்டா, கான்செப்ட் புரியுது இல்லையா. ஒர்க் டன் 0. இப்போ பாரு, ஃபோர்ஸும் 0. ரைட்டா, ஃபோர்ஸ் 0ன்னு அர்த்தம் தட் வில் பி நோ ஒர்க் டன். அப்படின்னா இது அந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் வழுக்கிக்கிட்டே போகிறாங்க பார்த்தியா, அதான் அர்த்தம். இப்போது when displacement is 0, ரைட்டா, அப்படின்னா அந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் ஒரு ரிஜிட் பால் மேலே, எவ்வளோதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ரிஜிட் பால் நவர போகிறது கிடையாது. அப்படின்னா அங்கேயும் என்னது, ஃபோர்ஸ் இருந்தாலும் there will be no work done. கரெக்டா, இங்கே பாரு, வழுக்கிட்டு போவோம் இல்லையா, ஸ்கிட் ஆகி போவோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபோர்ஸே கிடையாது, ஆனால் ஒர்க் டன் மட்டும் இருக்குது. இது மட்டும் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போவோம், அங்கே அது ஒர்க் டன் 0. கான்செப்ட் புரியுதா எப்படின்னு, இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்க. ஸோ அடுத்தது தேர்டு, when force and displacement are perpendicular to each other. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குண்ணா, பர்பண்டிகுலராக இருக்கும். ரைட்டா, பர்பண்டிகுலர்னா 90 டிகிரியாக இருக்குது. ரைட்டா, 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா when a body moves on a, அங்கே என்னது, there will be work done is 0. Right? Force and displacement perpendicular. When a body moves on a horizontal direction, the gravitational force does no work on the body since it acts at right angle to the displacement. Third case என்னன்னு பாரு, force or displacement perpendicular distance. என் கையில் என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை வச்சுருக்கேன். ரைட்டா, இதை வச்சு லிஃப்ட் பண்ணிகிட்டே போகிறேன், லிஃப்ட் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். ஓகே, லிஃப்ட் பண்ணும்போது ஃபோர்ஸு மேலே ஆக்ட் பண்ணோம், நான் தூக்கி வச்சுருக்கேன் ஃபோர்ஸ். ரைட்டா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கும். அப்படின்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பாரு, dw ஈக்குவல் டு இல்லைனா w ஈக்குவல் டு f dr cos theta. Cos 90 0. அப்படின்னா there will be work done also 0. கரெக்டா? அப்படின்னா இந்த கேஸில் பாரு, ஃபோர்ஸே கிடையாது, அப்படின்னா ஒர்க் டன்னும் 0. வழிக்கு ஸ்கிட் ஆகி போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கிடையாது, ஃபோர்ஸ் மட்டும் கொடுக்குறேன், அப்பயும் ஒர்க் டன் 0. ஏன்னா நம்ம தள்ளும்போது செவரு போய் கீழே விழாது, ரிஜிட் வால். அடுத்தது ஃபோர்ஸோ
டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரியாக இருக்கும்போது நோ ஒர்க் டன். ரைட்டா, இது எவ்வளோ தூக்கிட்டு போகிறோம் இல்லையா, தட் வில் பி நோ ஒர்க் டன். ஓகே, அடுத்தது in a circular motion the centripetal force does not do work on the object on a circle, it always perpendicular to displacement. இங்கே பார்க்கணும் தெரியும் உங்களுக்கு, ஒரு வெஹிக்கிள் சர்க்குலர் மோஷன் ரைட்டா இப்படி இருக்குது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணோம், எர்த்து 3 ரொட்டேட் ஆகி வருது இல்லையா, இது ஃபோர்ஸ் இது ரைட்டா, இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆர் டிஆர், இது ரெண்டும் 90 டிகிரியில் இருக்குது. அப்படின்னா தட் வில் பி நோ ஒர்க் டன். இதை புரிஞ்சுக்கணும் தான். அப்படின்னா ஒர்க் டன் இஸ் 0. இந்த கேசஸ்லாம் ஒர்க் டன் வந்து 0 ஆஸ் பர் த ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஒர்க் டன் ஒரு முக்கியமான கான்செப்ட். நெகட்டிவ் ஒர்க் டன், வாட் இஸ் நெகட்டிவ் ஒர்க் டன்? நெகட்டிவ் ஒர்க் டன் வாட் இஸ் நெகட்டிவ் ஒர்க் டன்? நிறைய இருக்குது, மெனி எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ் ஒர்க் டன். ஒரு ஃபுட்பால் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபுட்பாலை தடுப்பேன் ரைட்டா. அப்போ நான் தடுக்கும்போது என்ன சொல்லு, அந்த ஃபுட்பால் மேலே நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுப்பேன், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிஆரை தடுக்க. அப்போ நான் ஃபோர்ஸு அந்த ஃபுட்பால் மேலே இப்படி தடுப்பேன் இல்லை இப்படி கொடுப்பேன் இல்லையா, ஃபோர்ஸு அது இப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் நெகட்டிவ். அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலா டபிள்யூ ஈக்குவல்ட்டுனா ஒரு எஃபோட வேல்யூ மைனஸ்ன்னு போட்டால் இதான் நெகட்டிவ் ஒர்க் டன். கரெக்டா? நான் ஃபார்முலா W equal to minus F dr cos theta. This is called a negative work done. ஓகேவா? இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நெகட்டிவ் ஒர்க் டன். ஓகே, அடுத்த டாபிக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். Work done by a constant force. Okay, work done by a constant force. இப்போ பார்க்க போகிறோம் பாரு, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப்னு ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுது ரைட்டா. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுது ரைட்டா. எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி ரைட்டா. அப்படின்னா ஒரு ஸ்மால் ஒர்க் டன் நடக்குமா, இதனால ஸ்மால் ஒர்க் டன் டிடபிள்யூ நடக்கும். ஆமாம் தானே? ரிப்பீட் அகெயின், when a constant force Fன்னு acts on a body, ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்மால் ஒர்க் டன் நடக்கும் அந்த இடத்துல ரைட்டா. அந்த ஸ்மால் ஒர்க் டன்னை ஐ கேன் டேக் டிடபிள்யூன்னு எடுத்துக்க போகிறேன். எதனாலனா இந்த ஒரு ஃபோர்ஸால், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸால், பை ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸால் ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். கரெக்டா? ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா இது ஒரு ரிலேஷனாக சொல்லலாமா? டிடபிள்யூ ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு டிஆர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆமாம் தானே? எஃப் காஸ் தீட்டா டிஆர். அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன் ப்ரொடியூசிங் அதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore W equal to I am applying integration. மேக்ஸில் படிச்சிருப்போம் இன்டகிரேஷன் ரைட்டா. ஃபார் B1 ஸ்டூடெண்ட்டு இங்கே பேசிக்கான இன்டகிரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறேன் என்னன்னு பார்த்துட்டேன் ரைட்டா. இப்போது இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் வந்து W equal to என்ன அர்த்தம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிடபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போது நான் இதை அப்ளை பண்ணலாமா? therefore வந்து டபிள்யூனா என்ன அர்த்தம், இன்டகிரல் ஆஃப் R1 to R2. R1னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் R1, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் R2. இங்கேருந்து ஒரு பாடி இங்கே மூவ் ஆகிருக்குன்னா இந்த ஃபோர்ஸு இங்கேருந்து இங்கே போயிருக்கு இல்லையா, R1 வந்து R2, அதான் அர்த்தம் ரைட்டா. R1 R2. டிடபிள்யூட வேல்யூ என்ன இருக்குது, எஃப் காஸ் தீட்டா டிஆர்னு அர்த்தம் ரைட்டா. இப்போ பாரு, எஃப் காஸ் தீட்டா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ
அதனால் அது வெளியில் எடுத்துடணும். ஸோ லிமிட் R1 R2 dr எழுதலாமா? மேக்ஸில் இருக்குது, இல்லைன்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கோ. பேசிக் இன்டகிரேஷன் இன்டகிரல் dx அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ் ப்ளஸ் சின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு லிமிட் வருதுன்னு வச்சுக்கேன். dx லிமிட் வந்து 1 to 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கேன். dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு லிமிட்டு போட்டால் நம்பர் தேவையில்லை. இது வந்து ab அப்படின்னு எடுத்துக்கிறேன். லிமிட்டு a to b அப்படின்னு எழுதணும். கரெக்டா? dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு லிமிட் a to b. ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது பேர் அப்பர் லிமிட்னு பேர், இதுக்கு பேர் லோவர் லிமிட்னு பேர். கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஃபார் திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் B1 ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இன்டகிரேஷன் dxனா எக்ஸ்ன்னு அர்த்தம், ரைட்டா? இப்போது எக்ஸை dx இன்டகிரேட் பண்ண எக்ஸ்னு ஆயிடுச்சு. லிமிட் வந்துச்சுன்னா ab, இதுக்கு பேர் அப்பர் லிமிட், இது பேர் லோயர் லிமிட். ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்பர் லிமிட் இங்கே போட்டு மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட்டை போடணும். அப்போ என்ன? அப்பர் லிமிட் பியா மைனஸ் லோவர் லிமிட் ஏ, இதுதான் வேல்யூ. இப்படி தான் போடணும். ஞாபகம் வச்சுக்கோ. தெரியாதவங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் W ஈக்குவல் என்ன அர்த்தம்? இன்டகிரல் f cos θ வெளியே எடுத்துட்டா இன்டகிரல் R1 R2 dr. இப்போ பாரு, தட்ஸ் ஃபார் W ஈக்குவல் டு f cos θ. கரெக்டா? f cos θ ஆயிடுச்சா? இப்போ பாரு, dr இன்டகிரேட் பண்ணால் 6 லிமிட்டு R1 R2. முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க. இப்போ f cos θ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடணும். இதுதான் அப்பர் லிமிட்டு. R2 மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் R1 dw. ஆமாம் தானே? இதை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணால் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இந்த பக்கம் f cos θன்னு எடுத்துக்க போகிறேன், இதை Rன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த R1லேருந்து R2க்கு அந்த பொருள் போகுதுன்னா இதுதான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கான ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கான ஒரு ஏரியா. அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். இப்போ பார்க்க போட்டு ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ். முன்னாடி பார்த்தது வந்து ஒர்க் டன் பை ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் முன்னாடி பார்த்தது. இப்போ பார்க்க போகிறது ஒர்க் டன் பை ஏ வேரியபிள் ஃபோர்ஸ். ஆமாம் தானே? ரைட். இப்போது ஒரு காம்போனண்ட் ஆஃப் வேரியபிள் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுது. when a component of variable force F acts on a body, ஒரு ஸ்மால் ஒர்க் டன் நடந்திருக்கும். dWன்னு ஒரு ஸ்மால் ஒர்க் டன் நடக்கும். அந்த ஃபோர்ஸால் ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும். புரியுதா அப்படின்னு? இப்போது இதிலேருந்து நான் எப்படி எழுத போகிறேன்? dW ஈக்குவல் டு f cos θ இன்ட்டு dr அப்படின்னு இருக்கும். ரைட்டா? நமக்கு தெரியும். இப்போது பை யூஸிங் இதில் வந்து ஃபோர்ஸ் எஃப்பும் தீட்டாவும் வேரியபிள்ஸ். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ரெண்டு இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ நான் ஒர்க் டன் W ஈக்குவல் என்ன எடுத்துக்க போகிறேன்? R1 R2 dWன்னு எடுத்துக்க போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் R1 R2 dW பதில் f cos θ dRன்னு எடுத்துக்க போகிறேன். இதை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் ட்ரான் பண்ணுறேன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் f cos θவுக்கும். ரைட்டா? இப்போது எப்படி ஒரு ஃபோர்ஸ் நடக்குது, ரைட்டா? வேரியபிள் ஆஃப் ஃபோர்ஸ், காம்போனண்ட் ஆஃப் வேரியபிள் ஃபோர்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் இது R1 R2 எப்படின்னா இப்படி ஒரு ஃபோர்ஸ் நடக்குது.
எகெயின் ஒரு ஃபோர்ஸு,